கைவினைஞர்கள் சங்கம் சிவகங்கை மாவட்டம் நடத்தும் விஸ்வகர்ம சமூக மாணவர் மாணவியர்களுக்கான கல்வி ஊக்க விருதுகள் வழங்கும் விழா இனிதே துவங்கி இருக்கிறது. இந்த கல்வி ஊக்க விருதுகள் வழங்கும் விழாவை இணைந்து நடத்துவோர் எம்எஸ் சிதம்பரம் ஆச்சாரி அறக்கட்டளை காரைக்குடி, விஸ்வகர்ம சமூக முன்னேற்ற அறக்கட்டளை காரைக்குடி, விஸ்வகர்ம பொதுநல பூங்கா அறக்கட்டளை சிவகங்கை, காரைக்குடி வட்டார விஸ்வகர்ம நகை தொழிலாளர் நலச்சங்கம், காரைக்குடி தாலுகா விஸ்வகர்ம தச்சு தொழிலாளர் சங்கம், விஸ்வகர்ம ரத கமிட்டியாளர்கள் காரைக்குடி, 5 ஸ்டார் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அறக்கட்டளை காரைக்குடி, விஸ்வகர்ம பார்த்திபனோர் வகுப்பு நலச்சங்கம் காரைக்குடி, விஸ்வகர்ம கல்வி சமூக கலாச்சார மன்றம் காரைக்குடி, அருள்மிகு முத்து காமாட்சியம்மன் அறக்கட்டளை காரைக்குடி மற்றும் காரைக்குடி விஸ்வகர்ம சுயமரம் குழுவினர் இவர்கள் அனைவரும் சிவகங்கை மாவட்ட விஸ்வகர்ம கைவினைஞர் சங்கத்தின் தலைமையில் விஸ்வகர்ம சமூகத்தார்கள் சார்பாக நடத்தக்கூடிய இந்த விழாவில் நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் வருகை கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களை வரவேற்றும் வந்திருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களையும் பெற்றோர்களையும் மற்றும் அனைத்து சமூகத்தாரையும் வரவேற்றும் தமிழ்நாடு விஸ்வகர்ம கைவினைஞர்கள் சங்கம் சிவகங்கை மாவட்டத்தின் தலைவர் பிரம்மஸ்ரீ ஆர் முத்துக்குமாரி ஆச்சார் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்துவார்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தமிழ்நாடு விஸ்வகர்ம கைவினைஞர் சங்கம் நடத்தும் மற்றும் சிதம்பரம் ஆச்சாரி அறக்கட்டளை, விஸ்வகர்ம சமூக முன்னேற்ற அறக்கட்டளை, விஸ்வகர்ம பொதுநல பூங்கா, காரைக்குடி வட்டார விஸ்வகர்ம நகை தொழிலாளர் சங்கம், விஸ்வகர்ம ரத கமிட்டியாளர்கள், தச்சு தொழிலாளர்கள், 5 ஸ்டார் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அறக்கட்டளை, விஸ்வகர்ம பார்த்திபனோர் விஸ்வகர்ம சமூக மாணவ மாணவியர்களுக்கான கல்வி ஊக்க விருதுகள் விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த விழா 1997 நடந்துகிறது. 1997 இப்ப சமீபமா 5 ஆண்டுகளாக சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறோம். அதற்கு முன்னால்
சிதம்பரமாச்சாரி அறக்கட்டளை மண்டபத்திலேயே நாங்கள் இந்த விழாவினை நடத்தி கொண்டிருந்தோம். பல்வேறு சமூக அமைப்புகளை கூட்டிக் கொண்டு ரோட்டரி கிளப்பு, லயன்ஸ் கிளப்பு இந்த மாதிரி சமூக இணைப்புகளோடு சேர்ந்து கொண்டோம். அதற்கு பிறகு சமீபமாக 5 ஆண்டு காலமாக இந்த கல்வி ஊக்க விருதுகளை அனைத்து சமுதாய உறுப்பினர்களுமாக சேர்ந்து இந்த விழாவினை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த தமிழ்நாடு விஸ்வகர்ம கைவினைஞர்கள் சங்கம் என்ற அமைப்பு என்பது மாநில அளவிலே அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பு. இந்த அமைப்புக்கு நம்முடைய அத்துணை விஸ்வகர்ம அமைப்புகளும் சேர்ந்து இந்த விழாவினை செய்வது நமக்குடைய ஒற்றுமையை நாம் இங்கே காண்பிக்கின்றோம். இந்த சிதம்பரமாச்சாரியை பற்றி சில வார்த்தைகள் சொல்ல வேண்டிய சூழ்நிலை. இந்த சிதம்பரமாச்சாரி அவர்கள் தன்னுடைய முழு சொத்தையுமே தர்மத்திற்காக அறக்கட்டளை துவக்கி வைத்து ஆரம்பித்து வைத்தார்கள். இந்த நிகழ்ச்சியுடைய 1/3 ஆஃப் த கான்ட்ரிபியூஷன் சிதம்பரமாச்சாரி அறக்கட்டளை வழங்குகிறது என்பதை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த விழாவிற்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் முதற்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து 2 வார்த்தைகள் என்னுடைய வார்த்தைகளை முடிச்சுக்கொள்கிறேன். அதாவது மாணவியர்கள் எல்லாம் முன்னேற்றம் அடைய வேண்டும். அவர்களுக்கு ஒரு எய்ம் இருக்கணும், ஒரு ட்ரீம் இருக்கணும். அந்த எய்ம் ட்ரீம் எப்படி இருக்கணும்னா கண்டினியூஸ்லி அக்வயரிங் நாலேஜ், தொடர்ந்து அறிவை கூட்டிக் கொண்டே இருக்கணும், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஹார்ட் ஒர்க் பண்ணணும். பெர்சுவேஷன், பொறுமை வேணும், தன்னடக்கம் வேணும், அமைதி வேணும். நாட் அஃப்ரைட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நீங்க பயப்படக்கூடாது. மாணவ சமுதாயம், இளைஞர் சமுதாயம் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கின்றது. அதனால எவ்வரி ஹியூமன் பீயிங், ஒவ்வொரு மனித சமுதாயத்திலும் ஒவ்வொருவருக்கும் ஒரு அறிவு இருக்கின்றது. ஒருத்தருக்கும் அறிவு இல்லாமல் ஆண்டவன் படைக்கவில்லை. அந்த அறிவினை நாம் எப்படி பண்ண வேண்டும் என்றால் நமக்கு கிளியாரிட்டி, கேப்பபிலிட்டி, கான்ஃபிடன்ஸ், கரேஜ், கன்சிஸ்டன்சி அண்ட் கிரியேட்டிவிட்டி. கிரியேட்டிவிட்டிக்கு இருந்துதான் இப்ப ஏஐ தொழில்நுட்பம் வந்துருச்சு. ஆகையினால இவற்றை எல்லாம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி நிறைய நேரம் பேசுவாம நம்முடைய சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் வாய்ப்பை கொடுத்து வந்திருக்கின்ற அத்துணை மாணவ செல்வங்களும் உங்களுடைய எய்ம் என்ன என்பதை இப்பவே தீர்மானியுங்கள். இந்த விஸ்வகர்ம சமூகத்திற்கு மிகவும் பெருமைமிக்க ஒரு நிகழ்ச்சியாக அமைந்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சியினுடைய அறிமுக உரை, துவக்க உரையை அண்ணன் பிரபஸ்ரீ கோபாலாச்சாரி முத்துக்குமரன் அவர்கள் உங்கள் முன் எடுத்து கூறுவார்கள்.
இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்னவென்றால் கல்வி வளர்ச்சி பெற வேண்டும், சமுதாயத்தில் கல்வி ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கம். அதனை பற்றிய முழு விளக்கத்தையும் அண்ணன் கோபாலாச்சாரி முத்துக்குமரன் அவர்கள் உங்களிடம் தோற்ற உரையாக அளிக்க உள்ளார்கள். சிவகங்கை மாவட்ட விஸ்வகர்ம சமூகத்தார்கள் அனைவரும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சி கல்வி ஊக்க விருதுகள் வழங்க நிகழ்ச்சியை நடத்துறோம். இதான் சுருக்கம். இந்த நிகழ்ச்சியை ஏன் நடத்துறோம் அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு சொல்லணும். அதுதான் என்னுடைய துவக்க உரையினுடைய நோக்கம். விஸ்வகர்ம சமுதாயம் அப்படிங்கிறது ஐந்தொழில், 5 ரிஷிகள் வழியில் வந்தவர்கள். நாம் 5 தொழில் செய்யக்கூடியவர்கள். நாம இயற்கையாகவே ஆன்மீக இனத்தை சேர்ந்தவர்கள். நம்முடைய தொழில் ரீதியாக கடவுளை படைக்கிறது நாம, கடவுளுக்கு அணிகலன்கள் செஞ்சு கொடுக்கிறது நாம, தேர்ல இருந்து எல்லாமே கோயில் கட்டுறதுல இருந்து நம்ம தான் செய்யறோம். ஆக நம்முடைய இனம் கம்மாளர், விஸ்வகர்மா, விஸ்வபிராமி என்று பல்வேறு பெயர்களில் ஆச்சாரி என்று அழைக்கப்படக்கூடிய இந்த இனமானது ஆன்மீக சார்ந்த இனம். அதனால நம்ம தமிழ்நாடு முழுவதும் காரைக்குடியில எல்லாரும் பண்றது மாதிரி இங்க வெறும் ஆன்மீக நிகழ்ச்சிகள், முத்துமாரியம்மன் கோயில் திருவிழா, கொப்படியம்மன் கோயில் திருவிழா, இப்படி நிறைய நம்ம நடத்திக்கிட்டு இருந்தோம். நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும், படிக்கும் பிள்ளைகளை ஊக்கப்படுத்த வேண்டும், ஊக்கமாக படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சப்போர்ட் பண்ணணும், ஆதரவு அளிக்க வேண்டும். அவர்களுக்கு தேவையான கல்வி நிதி உதவி என்ன வேணுமோ அதெல்லாம் செய்யணும். அப்படிங்கிற நோக்கத்துல இது 4வது வருடமாக இந்த கல்வி ஊக்க விருதுகள் வழங்கும் விழாவை நாம் அனைவரும் சேர்ந்து ஒற்றுமையோடு நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதனுடைய நோக்கம் ஏற்கனவே நான் சொன்னதுதான். திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிருக்கிறார், கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. கல்வியை தவிர இந்த உலகத்திலேயே பெருமை தரக்கூடிய, பயன் தரக்கூடிய செல்வம் எதுவுமே கிடையாதுன்னு திருவள்ளுவர் சொல்லிட்டார். சுருக்கம் அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அதனால மாணவர்களாகிய நீங்கள் படிக்கணும், படிப்பின் மூலமாக உங்களுடைய அறிவு வளரணும். உங்களுடைய படிப்பும் அறிவும் சேர்த்து உங்களை பொருளாதார ரீதியாக முன்னேற்றணும். நீங்க பொருளாதார ரீதியாக முன்னேறி உங்களுடைய குடும்பத்தை முன்னேற்றணும். அதன் பிறகு நீங்கள் கட்டாயம் இந்த சமுதாயத்திற்காக பொருளாதார ரீதியாகவும் பிசிக்கலா உடல் ரீதியாகவும் நீங்கள் பாடுபட வேண்டும். அந்த உயரிய நோக்கத்தை உங்கள் மனதில் விதைப்பதற்காக வேண்டி மட்டுமே இந்த கல்வி ஊக்க விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சியை நாம ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வேற ஒண்ணுமே கிடையாது. விஸ்வகர்ம கைவினை சங்கத்தில் ஏறத்தாழ 40 ஆண்டு காலம் பயணித்து வரும் வேளையில் இங்கே காரைக்குடியில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளை இணைத்துக் கொண்டு பல்வேறு ஆன்மீகப்படியும், சமுதாயப்படியும், கல்விப்படியும், மருத்துவப்படியும் ஆகியோம். என்னென்றால் ஆன்மீக கோயில்களில், முத்துமாரியம்மன் கோயில், கொப்படையம்மன் கோயில்களில் செய்து வருகிறோம். அதே போன்று மருத்துவப்படி என்பது நாம் ஐகாம் போன்றவற்றை சிவகங்கை மாவட்டத்தில் 10 இடங்களில் இதுபோன்று கல்வி ஊக்கத்தொகை வழங்குவதாகவும் 97 நாம் நடத்தி வருகிறோம். 5 ஆண்டு காலமாகத்தான் இதை சிறப்பாக நம்ம இவ்வளவு சிறப்பாக நடத்திக் கொள்கிறோம். அந்த வகையில் இந்த கல்வி ஊக்க விருது விழாவுக்கு வந்திருக்கும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த கல்வி ஊக்க விருதுகள் என்று சொல்லுகின்ற பொழுது, விருதுகள் ஒருவரின் வாழ்வினை இன்னும் உயர பறக்க செல்லக்கூடிய ஒரு சிறகுகள். இந்த விருதுகளை நீங்கள் உங்கள் சிறகுகளாக பயன்படுத்தி இன்னும் வாழ்க்கையில் முன்னேறுவேன். கற்றது கைமணளவு, கல்லாதது உலகளவு, உற்ற கலைப்படத்தை ஓதுகிறார் மெத்த திருமந்தையை கூற வேண்டாம் உலகி தன் கையால் என்சான். அதாவது கற்றது கைமணளவு தான், கல்லாதது எவ்வளவோ. கூகுளில் தேடி பார்த்தீங்கன்னா நிறைய கடிச்சிட்டே இருக்கும். கூகுளுக்கு அப்பாற்பட்டு நிறையா இருக்கு. ஆனால் எல்லாம் படிச்சுட்டோம், பெரும்பந்தையை கூற வேண்டாம். எல்லாம் படிச்சுட்டோம்னு சும்மா பந்தை போடுறதோ கட்டுறதோ வேண்டாம். ஏன்னா எறும்பு தன் கையால் என்சான். ஒரு எறும்புக்கு பார்த்தீங்கன்னா அதனோட கையில் ஒரு என்சான் தான் இருக்கும். அது போட்டு என்ன நினைக்கணும்னா இதுதான் உலகம், இதுதான் உயர்ந்து நினைக்கணும்.
நீங்க அப்படி நினைக்காதீங்க. கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்னு அவையார் சொன்னார். அது இன்னும் குறிப்பா சொல்லணும்னா எனக்கு கேட்டது இந்த கையில அளவுன்னு சொல்றாங்க இல்லையா, நான் கேட்டது கையில மண் இருக்கணும், அது பொண்ணா இருக்கக்கூடாதா? நம்ம கற்றது வெறும் மண்ணாக இல்லாமல் அது பொண்ணாக இருக்க வேண்டும். பொண்ணாக இருக்க வேண்டும். எதை கற்கிறோமோ அது சிறந்ததை கற்க வேண்டும். இந்தியாவில் இருந்தவர் என்ன சிறப்பு? அவர் ஒரு விஸ்வகர்ம சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் இந்தியாவின் மிக உயரிய பதவியான குடியரசுத் தலைவராக இருந்திருக்கிறார். அவரை பாராட்டி நம்முடைய சமுதாயத்தின் சார்பாக ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறோம். அந்த புத்தகத்தை மேடையில் இருக்கக்கூடிய முக்கிய விருந்தினர்களுக்கு கொடுப்போம். மிச்சம் இருந்துச்சுன்னா படிக்க விருப்பம் இருக்கிறவங்களுக்கு கொடுப்போம், வாங்கிக்கலாம். அதே மாதிரி விஸ்வகர்ம சமுதாயத்தினுடைய முக்கியமான மடாலயம் சீனந்தல் மடாலயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அங்க ஒரு சீனந்தல் அடிகளார் திருவண்ணாமலைக்கு பக்கத்துல இருக்கார். நம்ம சமுதாயத்தினுடைய ஜெகத்குரு என்று சொல்லப்படக்கூடியவர். அவரை பற்றி அவர் விஸ்வகர்ம சமுதாயத்திற்கும் உலக நன்மைக்காகவும் செய்திருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி இந்த புக்கு வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த புத்தகத்தையும் நம்முடைய சிறப்பு விருந்தினர்களுக்கு பரிசாக கொடுக்க போறோம். அடைவதற்கு முன்பே ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்திலேயே சமூக நீதிக்காக முதலில் போராட்டம் நடத்திய இனம் கம்மாளர் இனம். உங்க யாருக்குமே தெரியாது. பிராமணர்கள் நாங்களாம் பெரியவங்க, நாங்களாம் உயர்ந்த ஜாதி அப்படிங்கிறத எடுத்து விஸ்வ பிராமணர்கள் தான் உயர்ந்தவர்கள், கம்மாளன் தான் உயர்ந்தவன், புரோகிதம் செய்வதற்கும் அவரவர் வீட்டு நல்லது கெட்டதை செய்து கொள்வதற்கும் எங்க வாத்தியார வச்சு நாங்களே செஞ்சுக்கிறோம் சொல்லி ஆங்கிலேயர் காலத்திலேயே ஆங்கிலேய நீதிபதி ஜட்ஜ்மெண்ட் இந்த புக்ல இருக்குது. விஸ்வகர்ம சமுதாயம் ஜெயிச்சது எப்ப? பிரிட்டிஷ் பீரியட்ல கோர்ட்ல கேஸ் போட்டு ஜெயிச்சது. அது ஒரு டாக்குமெண்ட். இந்த புத்தகமும் நம்முடைய சிறப்பு விருந்தினர்களுக்கு தகவல் யாருக்குமே நிறைய பேருக்கு தெரியாது. பிரிட்டிஷ் பீரியட்ல நம்ம என்ன சண்டை போட்டோம், யாரை எதிர்த்து சண்டை போட்டோம், என்ன ஜெயிச்சிருக்கிறோம் ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கு. அடுத்ததாக நான் சொன்னேன், கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல், பொருளாதாரத்துல இந்த சமூகம் முன்னேறணும் சொன்னா நாம எப்படி இருக்கிறோங்கிறத படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு கல்வி, அதிகாரம், நாட்டின் செல்வ வளங்களில் எல்லா வகுப்புகளுக்கும் இனங்களுக்கும் விகிதாச்சார பங்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை கொடுத்தது நம்முடைய கம்மாளர் இனம். 1935 சேலத்துல கம்மாளர்கள் பாஞ்சாலர் என்று சொல்லக்கூடிய 5 தொழிலை செய்யக்கூடியவர்கள் ஆங்கிலேயர் காலத்துல 1935 எங்களுக்கும் அரசாங்க வேலை வேணும்னு சொல்லி கொடி பிடிச்சு போராட்டம் நடத்தினாங்க. அதனாலதான் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இடஒதுக்கீடு வந்தது. ஆக சமூக நீதிக்கு நிறைய பேர் இன்னைக்கு பெருமை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா சமூக நீதிக்காக வேண்டி பிரிட்டிஷ் காலத்திலேயே போராடிய ஒரு சமூகம் நம்முடைய விஸ்வகர்ம கம்மாளர் சமூகம். அந்த பெருமை இதுல இருக்குது. அதனால நாம் நிறைய பெருமைக்கு சொந்தக்காரர்கள். அதை எல்லாமே புத்தகமாக டாக்குமெண்ட் ஆவணப்படுத்தி இருக்கிறோம். இந்த புத்தகத்தை